அனைவருக்கும் அன்பான தமிழ் வணக்கம். இன்றைய தினம் வீர வணக்கம் செலுத்தி ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரனை வணங்குகிறோம். சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையிலே ஒரு சின்னமலை இருக்கிறான் என்று வெள்ளையர்களுக்கு உணர்த்திய மாவீரன், அந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக களமாடிய சுத்தமான ஒரு தீரன், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா தீரன் சின்னமலையா அவர்களினுடைய நினைவை போற்றுகிறோம். அவருக்கு மலர் தூவி மரியாதை செய்வதற்காக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் கழக கண்மணிகளும் அத்தனை பேரும் ஒன்றாக வணங்கி நிற்கிறோம். அவரினுடைய நினைவுகளை நெஞ்சில் ஏந்துகிறோம். இதான் கேள்வி இருந்தால் கேட்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான உழைப்பை செலுத்தி இரவு பகல் பாராது இந்த பட்ஜெட்டுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஊர் மெச்சும் வகையில், உலகம் வியந்து பார்க்கும் வகையில் சிறப்பானது ஒரு நிதிநிலை அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அவர்களினுடைய துறை சார்ந்து, தொகுதி சார்ந்து, நலன் சார்ந்து தீவிரமாக அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வெகு விரைவில் அதை நீங்கள் மன்றத்தில் பார்க்க முடியும். முதல்ல நானே இதை எதிர்பார்க்கல. முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. பல இடங்களில் ஒரு சில விரும்பத்தகாத கோஷங்கள் எழுப்பினார்கள், பதாகைகள் வைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூட இழிவுபடுத்தி சில இடங்கள் பேசினார்கள். ஆனால் தாயுளம் கொண்ட தலைவன், அந்த தாயுளத்தோடு தன் மீது எந்த வசவாளர்கள் வசைப்பாடினார்களோ, வாழ்க வசவாளர்கள்னு அண்ணா வழியில் நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களோடு ஒத்திசைவாக அவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தானும் இருக்கிறேன் என்பதை தான் தலைவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்னன்னாங்க, திட்டமிட்டு மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் மீது வன்மத்தோடு பொய் பரப்புரை செய்யப்படுகிறது. ஒரு வலைதளத்தில் கூட சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. அது முழுக்க தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தை உள்வாங்காமல் அதை வெளியிட்டிருந்தாங்க. உண்மை என்னன்னா, என் நினைவு சரியாக இருக்கும்னா, முதல் 3 மாதங்களில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் பெரிதாக எந்த தொழில் முதலீட்டையுமே ஈர்க்கலை. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் தலைமையில் அந்த துறை முதல் 3 மாதங்களே மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. அவங்க முதல் 6 மாதத்தில் தொட்ட ஒரு தூரத்தை கிட்டத்தட்ட 50 நாட்களில் அந்த துறை தொட்டிருக்கிறது. ஒரு பெண், ஒரு மாண்புமிகு அமைச்சர், ஒரு இளம் அமைச்சர், அவரினுடைய சாதனைகளை திட்டமிட்டு சிறுமைப்படுத்த முடியாது. அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பேசும்போது நடிகர் கூட்டத்திற்கு பின்னால் போகிற கூட்டம்னு சொல்லி பேசியிருக்காரு. நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் கூட்டம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவரே சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் யார், புரட்சி தலைவி அம்மா யாருங்க? திரையில் மட்டுமே நடிக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர். இதற்கு முன்பு அண்ணாரி வலயத்தில் அல்ல, கலைஞர் ஐயாவினுடைய அந்த ஒரு சமாதியிலேயே வைத்து அவர்கள் வழிபட்டு வந்தாங்க. அது இது அவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையை நாம் அப்படி விமர்சனம் பண்ண முடியாது. இதற்கு முன்பு இது மாதிரி நடந்திருக்கிறது. பட்ஜெட்டுக்கு பின்பு கல்வித்துறையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கணும்? அரசு பள்ளியை பொறுத்த வரைக்குங்க, தற்போது இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும். கல்வித்துறையை நாம் 3ஆக பிரித்து பார்க்கிறோம். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை: 1 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள், 3 பள்ளிக்கூடங்கள். முதல்ல மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஊட்டச்சத்து பிரச்சனை. அவங்க நீண்ட நெடிய காலமாக கார்போஹைட்ரேட்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ப்ரோட்டீன் ஃபுட்டு வேணும். அப்போ அந்த சிக்கன் பிரியாணி வேணும்னா நான் ஒரு பரிந்துரை செய்திருக்கிறேன். நல்ல பாதுகாப்பு வேணும். அதற்கு நல்ல சீருடை வேணும், தரமான சீருடை வேணும். இப்போ எங்கள் அண்ணனுங்க, எங்கள் அப்பாங்க காலத்தில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க காலத்திலேருந்து இப்போ என்னுடைய காலம் வரைக்கும் அது ஒரு போர் அடிக்கக்கூடிய, பாதுகாப்பை முழுமையாக உறுதிப்படுத்தாத ஒரு சீருடையாக இன்னும் மேம்படுத்தணும். அந்த சீருடையினுடைய பட்டன் போடுற டைப்பாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்கர்ட்டை போட்டுக்கிட்டு என்னுடைய மாணவி சறுக்கு மரத்தில் விளையாடுறது சுலபமாக இருக்குமா? ஒரு ஜெர்சி போட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் ஷூவையும் போட்டு சறுக்கு விளையாடல ஒரு மாணவி விளையாட முடியுமா? அப்போ காலத்துக்கு ஏற்ற போல சிறிய மாறும். இந்த மாணவர்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள்.
நீண்ட நெடிய காலமாக பாவங்க 18 வருஷம் 20 வருஷம் போராடுறவங்களாம் இருக்கிறாங்க. என்கிட்ட வந்து மனு தராங்க, எனக்கு வேதனையாக இருக்குது. என்னங்க 20 வருஷமாக இந்த பிரச்சனை தீரலைன்னு கேட்கும்போது தீர்க்க யாருமே முன் வரல. அப்போ அந்த ஆல் யூனிட் மீட்டிங் வச்சு அதெல்லாம் நான் வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறேன். 3வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பள்ளிக்கூடங்கள். அங்கே கழிப்பறைகள் கட்டி கொடுக்குறோம், ஆனால் அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அங்கே வகுப்பறைகள் கட்டி தராங்க, ஆனால் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட்டாக மாறல. அப்போ இந்த 3ஐயும் அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்களில், அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் பகுப்பாய்வு செய்து சீராய்வு செய்து மேம்படுத்தணும். குறிப்பாக மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம். ஒரு டென்டல் செக்அப் பண்ணுகிற போது அந்த குழந்தைக்கு பல் எப்படி இருக்குது, சொத்த பல் இருக்கான்னு தெரியும். அந்த குழந்தை வேறு ஏதாவது போதைப் பொருளை பயன்படுத்தினா அதோடைய செடிமெண்ட்டில் தெரியும். பாக்கைக்கு யாராவது இன்ஃப்ளூயன்ஸில் குழந்தைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய அந்த வாசத்தில் தெரியும். கஷ்டமாக ரொம்ப மோசமான அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தா கூட அதோடைய செடிமெண்ட்ஸில் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ பீரியாடிக்கலான அந்த மருத்துவ பரிசோதனை மூலமாக குழந்தைய வந்து ஒரு விக்டிமாக தான் பார்ப்பேன். தவறான பாதையில் ஒரு குழந்தை போகிறான், வன்முறையின் பாதையில் போகிறான்னா அவனை நான் வந்து வில்லனைஸ் பண்ண மாட்டேன். யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி பண்ணுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கான மருத்துவ பரிசோதனை, உளவியல் பரிசோதனையும் முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் தொடங்க. உளவியல் பரிசோதனை பற்றி மாணவர்களுக்கு சொல்லுங்கள். அதற்கு என்ன வகையான இது எடுத்துங்க? ஏன்னா நிறைய சைக்காலஜிஸ்ட்டை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்கூல்ஸில் வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க. அது மாதிரியான டிப்ளாய்மெண்ட் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்குமா? அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கமிட்டிஸ் கூடி தான் முடிவெடுக்க முடியும். இப்போ பாடத்திட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரணும், அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிமுகத்தையே தாண்டி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய சிந்தனையாக இருந்தாலும் அதற்கு 30 பேர் கொண்ட குழு அமைத்து ஓய்வு பெற்ற நம்முடைய விஞ்ஞானி மதிப்பிற்குரிய ஐயா நம்மளுடைய மயில்சாமி அண்ணாதுரை அவரை வந்து சேர்மனாக கொண்டு வந்து கல்வியாளர்கள்லாம் கொண்டு அப்படி தான் கொண்டு வரணும். இப்போ தனியார் பள்ளியில் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்க உடனே போகிறோம். ஆனால் அரசு பள்ளிகள் வந்து முறைப்படி தான் செய்ய முடியும். அப்போ அந்த உளவியல் ஆலோசனை என்பது திட்டமிடப்பட்டு நன்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு யார் துறை சார்ந்த நிபுணர்களோ அந்த துறை சார் நிபுணர்களை வைத்து செயல்படுத்தப்படும். ஆமாம் 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 முதல்வர் சார்பாக நானே போகிறேன். நாடாளுமன்றத்தினுடைய புலி வைகோ அவர்கள், அவர் மதிமுகவுக்கு மட்டுமல்ல அரசியல் உலகத்துக்கே பெரிய பீஷ்மர், பேச்சுலகினுடைய பிதாமகன். எங்களை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்களை இந்த நாடே கொண்டாட வேண்டும், தமிழ் கூறும் நல்லுலகம் கொண்டாட வேண்டும். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் சார்பில் நாங்கள் செல்கிறோம், அவரை கொண்டாடுகிறோம். அந்த நூலை பெறக்கூடிய பெரும் வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. நானே கலந்து கொள்கிறேன். இயற்கைக்கு நன்றி. நம்ம நன்றாக மழை பொழிந்து காவிரி பெருக்கெடுத்து தமிழ்நாட்டை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பலரும் பல விஷயங்களை திட்டமிட்டிருந்தாலும் கூட மனிதர்களை வீழ்த்தி இயற்கை வென்றுவிட்டது. இயற்கைக்கு இந்த நேரத்தில் நன்றி. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையும் இயற்கையாக அந்த மழைப்பொழிவு மூலமாக எப்படி சரியாகிறதோ இந்த மழைப்பொழிவை அதிகப்படுத்தக்கூடிய காலநிலை மாற்றத்தை உள்வாங்கிய செயல் திட்டங்களை கொண்டு வரணுங்கிறத இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி. கொஞ்சம் மென் பண்ணுங்க, ஃபிளாஷ் வருது. ஆப்ல போன வர மாட்டேது. சார் ஒன்னு ரெடி பண்ணுங்க சார். சார் ஒன் மோர் பண்ணுங்க சார். கொஞ்சம் பென் பண்ணி இருங்க, முன்னாடி போடுங்க சார். சார் ஒரு வாட்டி. ஓகே சார். போடா பா, கீழ உட்காருங்க. பச்சை சட்டை போடா சார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஆங்கிலேயருக்கு எதிராக யார் பா கேமரா போடுப்பா. யாரு? வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். போராட்ட வீரரா, போராட்ட வீரரா, வீரன் சின்ன வணக்கி, வீரன் சின்ன வணக்கி, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சின்னமலை ஐயாக்கு வீர வணக்கம். சின்னமலை ஐயாக்கு தலையை தூக்கி குரூப் போட்டா சார்.
ஓகே ஓகே